வெல்கம் டு ஐஎம் கேடர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம் ரைஃபிள் சில வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் கேண்டிடேட் வந்து இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட் வந்து போக முடியாது. ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒன்லி. ஸ்போர்ட்ஸ் பர்சனில் யார் யார் அப்படின்னு சொன்னால், இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கேம்ஸிங் நீங்கள் நேஷ்னல் இன்டர்மீடியட் காம்படிஷனில் இது பண்ணியிருந்தால் மட்டும்தான், ஸ்டேட் லெவல் ஆர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து காம்படிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். டிஃபென்ஸ் சார்பாக இருக்கட்டும், அன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட் நம்மளுடைய சேனலில் A to Z இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து போடுற மாதிரி ஒரு ஃபேக் நோட்டீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அக்டோபரில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது வந்து ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்தவரை 28 செப்டம்பர் 2024 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெக்ரூட்மெண்ட் ரேலி வந்து என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 27 அக்டோபரில் வந்து நடக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அதுக்கேற்றாப்புல வந்து தயார் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கேற்றாப்புல செட் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரேலி கோட்டா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் லாஸ்ட் டேட் ஒரு மாதம் கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ரேலி என்றைக்கு நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 60 நாளில் வந்து கண்டக்ட் பண்ணிடுற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் ட்ரையலை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து PSTMனு வந்து சொல்லுவோம். PSTM பொறுத்தவரை ஹைட் வெயிட் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கம்பல்சரி. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் லெவலை பொறுத்து ஸ்டாப்லிஷ் பண்ணி உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. இப்படி தான் நடக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இல்லை அப்படின்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் நண்பருக்கு வந்து இந்த வீடியோவை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேகன்சி ஃபில்லிங் பொறுத்தவரை 38 தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஒரு கம்மியான வேகன்சி தான். இதுக்காண்டி நம்ம வந்து அஸ்ஸாம் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவல் காம்படிட்டிவ் தான் அப்படின்னு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த ஸ்போர்ட்ஸில் ஹை லெவலில் இருந்தால் போங்க. ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து வந்து போக வேணாம். அஸ்ஸாம் ரைஃபிளை பொறுத்தவரை நிறைய ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அஸ்ஸாம் வந்து போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் டிப்ளமோ, எலக்ட்ரிஷியனு, ரேடியோ மெக்கானிக்கல், கிளர்க்காக இருக்கட்டும், எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் அஸ்ஸாம் போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடுக்கு பர்டிகுலராக வேகன்சி வந்து ஒதுக்குவாங்க. இதில் வந்து அப்படி வந்து கிடைக்கல. ஃபீமேல் மேல் ரெண்டுக்கு மட்டும் தான் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருமே இதுக்கு வந்து எலிஜிபிள். அஸ்ஸாம் ரைஃபிளை பொறுத்தவரை இது வந்து ஒன் ஆஃப் த ஹோம் ஆஃபர்ஸில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேம்ஸிங் அப்படின்னு வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன டிசிப்ளினில் நீங்கள் வந்து இருந்தால் இதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் கேமிங்கில் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர்த்து வேறு எந்த கேமில் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அதை நான் முன்கூட்டியே வந்து சொல்லிட்டேன். 400 மீட்டர் லாங் ஜம்பு எதில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலுக்கு ஆல் ஓவராக 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கும் 19. ஆலாக ஈக்குவல் மாதிரி ரெண்டுலேயுமே வந்து ஈக்குவல் வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு அந்த ரேலி அட்ரஸ் வந்து கொடுக்குறாங்க. நாகாலாந்து அங்கே தான் வந்து நடக்க போகுது. திமாப்பூர் இதுக்காண்டி நீங்கள் போக முடிஞ்சிருக்கோம். அஸ்ஸாம் ரைஃபிள் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு சுக்கியில் வந்து இந்த ஷூட்டிங், ஜூடோ, கராத்தே அது எல்லாமே, பேட்மிண்டன் இந்த 4 ஸ்போர்ட்ஸும் இங்கே வந்து நடத்துகிறாங்க. மீதி 4 ஸ்போர்ட்ஸும் ஃபுட்பால், ஆர்ச்சரி, ஃபெஜிங், ஜாவலிங், லாங் ஜம்ப், 400 மீட்டர் அத்லெட்டிக்ஸ் அது எல்லாமே நாகாலாந்து கொய்மாவில் வந்து நடத்துகிறாங்க. இதுக்கு பர்டிகுலராக நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிடுங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா வந்து இது வந்து ஹைலி வந்து லாங் ட்ரெயினில் போனால் கண்டிப்பாக 3 days ஆகும். அதனால தான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள், assam-rifle-government.in இந்த இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. டீட்டெயில் செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்ப்போம். அப்புறம் ஃபீல்டு ட்ரையல், அதாவது உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் என்னவா இருக்குது, ஆர்ச்சரினா ஆர்ச்சரி, ஜாவலிங்னா அதில் எவ்வளோ நீங்கள் இது அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கீங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாம் நடக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அப்படி சப்போஸ் இருந்தால் ரீமெடிக்கல் வந்து போகிற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் பேமெண்ட் எப்படின்னா செலான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே அதை பற்றி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை 100 ரூபி வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி பே நான் ரீஃபண்டபிள் 100 ரூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து ஃபீஸ் வந்து டெபாசிட் பண்ணணும். எஸ்பிஐ கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து இந்த பர்டிகுலர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் வந்து பிரான்ச் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பே பண்ணி அந்த செலானை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லிப்பை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ ஒரு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி ஏன்னா வந்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து எடுக்க மறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம். அதையுமே வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை வந்து கொடுத்துருக்காங்க. அசாம் ரைஃபிள் மேன் ரைஃபிள் விமன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுக்குமே இருக்குது. இது வந்து ஒரு ஜென்ரல் டியூட்டி தான். 18 to 23 வயசு வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இது, அதாவது யூஆர் கேட்டகரியில். அதுக்கப்புறம் ஓபிசி ஒரு 5 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி 5 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10 years எஸ்சிஎஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கீழவே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியுதா? அதான் மஸ்ட்டாக வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டாக 10th முடித்து அதற்கு மேலே இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்கல்ல, இன்டர்நேஷ்னல் காம்படிட்டர், நேஷ்னல் காம்படிஷன், இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டு, அடுத்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸு, ஸ்கூல் கேமிங், கேல் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி கேம்ஸு, இந்த மாதிரி கேம்ஸில் கேம்ஸு, கேலோ இண்டியன் வின்டர் கேம்ஸ், இந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். என்னென்ன கிரேட் அப்படின்னு சொல்லி தனியாகவும் அவங்கள வந்து இந்த காம்படிஷன் அத்தாரிட்டிஸ் வந்து தனியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன லெவலில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வாரியாகவும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எதனா ஓபிசி ஜென்ரல் வகுப்பில் 18 to 28, அதாவது 1 August டேட் ஆஃப் பர்த் வரை மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிஆருங்க 10 years சேர்த்து ஒரு 18 to 33. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை ரொம்பவுமே ஹையாக தான் இருக்குது. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும், இல்லை ஹையராக அதுக்கப்புறம் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் அக்செப்டட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ப்ரிஃபரன்ஸை பொறுத்தவரை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். யார் வந்து அதிகமான லெவலில் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட், இன்டர்நேஷ்னல் சொல்கிற மாதிரி ஹை, இப்போ வந்து ஸ்டேட் சென்ட்ரல் அந்த மாதிரி வரல, அதில் எது இன்டர்நேஷ்னல், அதுக்கப்புறம் வந்து யூத் ஸ்கேலல் அந்த மாதிரி அந்த காம்படிஷனில் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் அவங்கள வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதையுமே வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் இதெல்லாம் வந்து நடக்கும். அதை வச்சு தான் உங்களுக்கு எப்படி என்னென்ன ஸ்டேஜில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. எது ஃபஸ்ட்டு பிளேஸ் டாப்பில் வரும், எது தேர்டு பிளேஸில் வரும் ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இன்கேஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கூட நினைக்கலாம். அது வந்து சரியாக தெரில. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோம் இனிஷியலாக வந்து டாக்குமெண்டேஷன் தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இல்லை இருக்குல்ல, அது வந்து தேவைப்படும். வில் பி கண்டக்டட் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிசிஆர் ஸ்போர்ட்ஸு அண்ட் டொமஸ்டியல் பர்மனன்ட் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தளவு வந்து நீங்கள் 170 வந்து கம்பல்சரியாக இருக்கணும் மேல் கேண்டிடேட் அப்படின்னா. ஃபீமேலாக இருந்தால் 157 இருந்தாலே உங்களுக்கு வந்து போதுமானது. ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஒன்லி வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் தான் 80 to 85 எக்ஸ்பேண்டாக இருக்கணும். அப்போ தான் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள், இல்லைனா கிடையாது அப்படின்னு வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. நோட் பாயிண்ட் சொல்லிட்டாங்க. வெயிட் வந்து ஹைட்டுக்கேற்ற இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கண்டக்டாக ஸ்போர்ட்ஸ் ட்ரையல், ஃபீல்டு ட்ரையல் இருக்குல்ல, ஒரு 400 அத்லெட்டிக்ஸில் இருக்கட்டும், கராத்தே அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வச்சு தான் எடுப்பாங்க. சும்மா வெறுமனே சர்டிஃபிகேட் கொண்டு போனால் அவங்களை இது பண்ண மாட்டாங்க. அதுக்கேற்ற மார்க் வந்து அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃப் 9 வந்து டீட்டெயிலாக இன்கேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணி அதை வச்சு இது பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம். சப்போஸ் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் வந்து அப்பீல் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெடிக்கல்லையும் டீட்டெயில் மெடிக்கல் கம்பல்சரி A to Z இன்ஃபர்மேஷன் மாதிரி எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் வந்து 6/6 இருக்கணும். ஏன்னா வந்து ஜிடி ஜென்ரல் ரைஃபிள் மேனில் ஜிடி தான் வந்து உங்களை எடுக்க போகிறாங்க. ஒரு ரைஃபிள் மேனுங்கிற அந்த கிரேடில் எடுக்கிறதுனால கண்டிப்பாக 6/6 வந்து கேட்பாங்க. ஒரு ஸ்டைல் எவ்வளோ இருக்கணும், அன்கரப்டடு கிளாஸ்லாம் போட்டிருந்தா நீங்கள் வந்து வெரிஃபைக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டேட்டூ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேட்டூ இருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷனை வந்து சொல்லிட்டேன். ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, எதுவும் கிடையாது. அப்பாயின்மெண்ட் ஆறு இஷ்யூ பண்ண ஃபிசிக்கல் எல்லாத்தையும் வந்து ஆல் ஓவர் ரிஜெக்ஷன் அப்ளிகேஷன் ஆகிடுச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எப்போ நடத்துவாங்க ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு 40 டு 60 டே, அதாவது அப்ளிகேஷன் க்ளோசிங்லேருந்து 40 to 60 நாளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் ட்ராவலுக்கான அலவன்ஸ் எதுவுமே உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். எந்த வித அலவன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அதான் டேயான ட்ராவல்ஸு அந்த தங்குறதுக்கான இது எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றாப்புல உங்களுடைய ஓன் அரேஞ்ச்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. பே ஸ்கேலை பொறுத்தவரை அதான் எப்படி பர்சனலி வந்து 7 சிபி அந்த இது லெவலில் தான் உங்களுக்கான இது வந்து கொடுக்குறது. மேலும் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த லேண்ட்லைன் நம்பர் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கால் பண்ணியும் கேட்கலாம். இல்லை இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடி இருக்குல்ல, இதுக்கும் நீங்கள் வந்து இது பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கேட்டுக்கலாம். வந்து அவங்களுடைய இமெயில் ஐடியே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களாட்டாலும் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன்.